திருவண்ணாமலை அருகே கொடுத்த கடனுக்கு கூடுதலாக பணம் கேட்டு பெண் ஒருவர் துணிக்கடைக்குள் புகுந்து பொருட்களை சூறையாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் கூறும் குற்றச்சாட்டுகள் என்ன? வட்டிக்கு மேல் வட்டி, வட்டி போட்ட குட்டி என கொடுத்த 16 லட்சத்திற்கு 2 மடங்காக 32 லட்சம் பணத்தை பெற்ற பெண்ணும் மேலும் 8 லட்சம் ரூபாய் எங்கே என பணம் கொடுத்த பெண் எகிரும் காட்சிகள் தான் இவை. அந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் அளித்த பெண்ணும் போலீசார் கண்டுகொள்ளவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை என குற்றம் சாட்டுகிறார். நடந்தது என்ன? திருவண்ணாமலை அடுத்த இசுக்களி காட்டேரி கிராமத்தில் வசித்து வருபவர் கவிதா. இவர் அந்த பகுதியில் துணிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். 3 ஆண்டுகளுக்கு முன் கவிதா அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி மற்றும் அவரது கணவர் பழனிவேல் ஆகியோரிடமிருந்து 16 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். 5% வட்டிக்கு மாத தவணையாக பணம் கட்டி வந்த கவிதா வாங்கிய 16 லட்சத்திற்கு அசலுடன் சேர்த்து 32 லட்சம் ரூபாய் கட்டிவிட்டதாக கூறுகிறார். ஆனால் அதன் பின்னும் மேலும் 8 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என கூறி கணவன் மனைவி இருவரும் கவிதாவிடம் அடிக்கடி தகராறு செய்து தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. கவிதாவை அடிக்கடி சந்தித்து அவதூறாகவும் தரக்குறைவாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசி தொடர்ந்து மன உளைச்சல் தந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி தனது கடைக்கு வந்த ஜெயலட்சுமி தன்னிடம் அவதூறாக பேசி கடையில் இருந்த பொருட்களை கீழே தள்ளிவிட்டு அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறி சிசிடிவி காட்சிகளை கவிதா பகிர்ந்துள்ளார். மேலும் 8 லட்சம் ரூபாயை தந்தால்தான் துணிக்கடையை நடத்த விடுவேன் என்று மிரட்டிவிட்டு சென்றதாகவும் ஜெயலட்சுமி மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். தனது கடையில் பொருட்களை உடைத்து தாக்கியது குறித்து வெறையூர் காவல்துறையினரிடம் கவிதா புகார் அளித்த போதும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். 5% இன்ட்ரெஸ்ட் ஒத்துக்கிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேல என்னால முடியாது, இது வரைக்கும் நான் உங்களுக்கு 24 லட்சம் கொடுத்துருக்கிறேன்னு சொன்னதுக்கு அந்த 5% இன்ட்ரெஸ்ட் கணக்கு பண்ணா இந்த 3 வருஷத்துக்கு அது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கணக்கு வருது. அது 24 லட்சமோ அது அசல்ல அது கணக்கு வரல. அதனால அதை நீ பத்தி பேசக்கூடாது. 16 உனக்கு இந்த பிரச்சனைல இருந்து வெளியில நீ வரணும்னா 16 லட்சம் கொடு. ஒரு சமாதானமா ஏதாவது ஒரு வாக்குமூலம் வாங்கினாதான் சார் நான் போய் தைரியமா கடையை திறக்க முடியும். எனக்கு நஷ்டீடு வாங்கி கொடுத்தாதானே சார் நான் கடையை திறக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அது மாதிரிலாம் செய்ய முடியாது. 14 நாள் வரைக்கும் டைம் இருக்குன்னு அவங்க பொறுமையா தான் செய்வோம். இதனிடையே பணம் கொடுத்த ஜெயலட்சுமி தன்னை கவிதாதான் பணம் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதாகவும் தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவுதான் மீண்டு வாழணும்னு வெளியே வந்தாலும் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல என்னை காயப்படுத்தி திரும்பவும் என்னை வெளியே வர விடாம என்னை சாவர அளவுக்கு முடிவு எடுக்க வச்சுட்டாங்க. இந்த கவிதாவை நம்பி நான் ஏமாந்துட்டேன். எனக்கு பணம் போனது கூட எனக்கு பெருசா இல்லை. என்ன அவ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. ஒருத்தவங்க அடிக்கிற அடி கூட மறந்துடும், ஆனா பேசுற வார்த்தை தாங்க முடியாது.
அந்த வார்த்தையோட வலிமை என்னன்றது என்னுடைய சாவலியாத எல்லாருக்கும் தெரியட்டும். என்னை மன்னிச்சிடு. அந்த மாத்திரையை சாப்பிட்டு உன் தம்பி இருக்கிற இடத்துக்கு என்ன போறேன்டா. மன உளைச்சல் அடைந்த அவர் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் வழக்கு பதியாமல் விசாரித்து வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.